ஹலோ மக்களே, நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்ம இப்போ இந்த வீக் பார்த்தீங்கன்னா நம்ம கேடிஎம்மை தான் எடுத்து வாஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்தனால சரி பேட்ரிலாம் மாற்றியாச்சு, சரி இதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிவிட்டு நம்ம இதை வாஷ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம செக் பண்ணதில் ஃப்ளிப்கார்ட்டில் பெஸ்ட்டாக ஒரு பிராண்டை வந்து செக் பண்ணி எடுத்தேன். இந்த பிராண்ட் தான் இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவங்க எனக்கு 4000 கிட்ட வந்துருச்சு அந்த க்ளீனிங் லிக்யூடோடு சேர்த்து. அது 5 லிட்ரு வரும் அந்த க்ளீனிங் லிக்யூடு. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் கடைசியாக. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள், நான் ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன், லிங்க்கு வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. அதோடு பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி இதை நீங்கள் வீடியோவிலே பாருங்கள் என்னென்ன இருக்குது அப்படி சொல்லிவிட்டு. இது பைக்கும் வாஷ் பண்ணலாம், நம்ம காரும் வாஷ் பண்ணிக்கலாம். 2-in-1 தான் இது. ப்ரெஷர் வாஷர் கன்னு இதுன்னு சொல்லுவாங்க. இது தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இது தெரிஞ்சவங்க ஓகே ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. தெரியாதவங்க இதை பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. எப்படி செட் பண்ணுறது என்னன்ட்டு கிளியராக போட்டிருப்பேன் வீடியோலேயே. இது அந்த பார்த்திங்கன்னா அந்த ஹோல்டர் மாதிரி ஹேண்டில் இது பண்ணிவிட்டு இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அது எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க, எடுத்து நீங்கள் தான் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். மோட்ரு பார்த்திங்கன்னா டவுனில் இருக்கும் கீழே. ஈஸி ப்ராசஸ் தான் அது செட் பண்ணுறதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறது. நீங்கள் யூஸ்வலாக நார்மலாக ஜென்ரலாக தெரியுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அது தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். இதுதான் அந்த ப்ரெஷர் மோட்டர். இதுலேருந்து தான் நம்ம வாட்ரு இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம அதோட இதுவும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபோம் போட்டு இது பண்ணுறதுக்கு அந்த தனியாக கேன் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் ஃபோம் இந்த லிக்யூடை நீங்கள் இன்செர்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஃபோம் ப்ரெஷர் இதுவாகும். இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்கிட்ட 2-3 வண்டி இருக்கிறதுனால சரி நம்ம வாங்கி இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அதை வாங்கியிருந்தோம். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. பட்டு ரேராக தான் யூஸ் பண்ணுவேன், அப்படி வாஷ் பண்ணவே மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு இது தேவைப்படாது. நம்ம அப்பப்போ வாஷ் பண்ணுறதுனால க்ளீனாக இருக்கணும் வண்டின்னு சொல்கிறதுக்காக நம்ம அதை வாங்கியிருந்தோம். நம்ம வெளியிலலாம் பார்த்திங்கன்னா 120 இருந்து 600 கிட்ட வாங்குகிறாங்க காருக்கெலாம் பார்த்திங்கன்னா. சரி நம்ம வாங்கி வச்சுட்டா இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் வாங்கினது. ஈஸி இன்ஸ்டாலேஷன் தான் இது, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணோமா பண்ணிக்கலாம், இது பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாமே செட் பண்ணியாச்சு. நம்ம இது நார்மல் வாட்ரு தனியாக ஒரு டப்பாவில் வச்சுருக்கேன். உங்களுக்கு கெமிக்கல் மிக்ஸ் பண்ணது ஒரு தனி டப்பாவில் இருக்குது. அதை ஃபஸ்ட்டில் நம்ம அந்த டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபோம் போட்டு அடிக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு நம்ம இது பண்ணியிருந்தோம். நீங்களே பாருங்கள். இதை இந்த வாஷ் பண்ண முடிச்சு பார்க்கும்போது ஃபீலே தனியாக இருந்துச்சு. சூப்பராக க்ளீனாக இருந்தது, பார்த்தாலே தெரியும். இதிலே நிறைய டைப் இருக்குது. அந்த கன்னிலே சேஞ்ச் பண்ணலாம். இப்போ ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்குது, ஃபோர்ஸ் அடிக்கிற மாதிரி இருக்குது, நிறைய இருக்குது. அதில் நான் ஒரு 3 டைம் தான் யூஸ் பண்ணேன். இன்னும் கிளியராக டீட்டெயிலாக யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு தனியாக அது ஒரு வீடியோ போடுறேன். இதை ஃபஸ்ட்டில் நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபோம் போட்டு வாஷ் பண்ணேன். கொஞ்சம் வாட்ரு வந்து நிறையவே எடுத்து வந்து வச்சு யூஸ் பண்ணுங்கள். நான் 2-3 டைம் ஏர் லாக் ஆகிடுச்சு. இது நீங்களும் அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. நிறைய தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பேக்கப் வச்சுக்கிட்டே யூஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த வீக் பல்லாவரம் நம்ம கண்டிப்பாக போகும். லாஸ்ட் வீக் தான் கேன்சல் ஆகிடுச்சு அந்த மீட்டிங்னால். இந்த வீக் கண்டிப்பாக பல்லாவரம் போயிட்டு சில லிஸ்ட்லாம் சப்ஸ்கிரைபரும் சொல்லியிருக்கீங்க. அதை கண்டிப்பாக நம்ம வாங்கிட்டு வந்து கொடுக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கு. ஏன்னா சிலர் வந்து வாங்கிட்டு வந்துட்டு பிறகு நம்ம பைசா பே பண்ணி வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா கஷ்டமாயிடும். அதுக்காக தான் நம்ம சில ப்ராடக்ட் வாங்குறதில்ல. சிலது ஒர்க் ஆகலாம், சிலது ஒர்க் ஆகலாம் போகலாம். அந்த ஒரு ரீசன் தான். சிலர் அந்த பிரிண்டர்லாம் கேட்குறீங்க, அது நியூ போகிறது பெஸ்ட்டு. உங்களுக்கு எதுனா ஸ்பேர் வேணால் எடுத்துக்கலாம் நீங்கள். பட்டு அது நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய், தேங்க்யூ.